அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா? ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதிலே ஒரு நிறைவு. இன்று நமக்கு என்ன கொடுத்தார் மகிழ்ச்சி? இன்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது அது பிரமிப்பாக இருக்கும் இல்லையா? இன்றொரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 27 இறை வார்த்தை 18 20 முடிய. அத்திமரத்தை காத்து பேணுகிறவனுக்கு அதன் கனி கிடைக்கும். தம் தலைவனை காத்து பேணுகிறவனுக்கு மேன்மை கிடைக்கும். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பர், அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பர். பாதாளமும் படுகொலியும் நிறைவேறுவதில்லை, ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவேறுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பாதாளமும் படுகொலியும் நிறைவு பெறுவது இல்லை, ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவேறுவதில்லை. ஏனென்றால் நம் கண்கள் தான் விருப்பம் கொள்ளுது இல்லையா? எதை பார்த்தாலும் விரும்புது. அதான் முதல் பாவத்துக்கு அறிகுறி இல்லையா? அப்போ அது படுகொலியில் தள்ளுமா தள்ளாதா? கண்டிப்பாக தள்ளும். ஏன்னா என்ன விரும்புதோ அந்த கண் என்னத்தை பார்க்குதோ அதை அடையணும்னு விரும்புது பாருங்க. ஆனால் அதை அடையும் போது அது நிறைவுபடுதா? இல்லை, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். பொருளா, பொண்ணா, பெண்ணா, எல்லாத்துலேயுமே ஒரு ஆசை வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அதில் நிறைவே இல்லைல்ல. அதுதான் பாதாளமும் படுகொலியும் நிறைவு பெறுவதில்லை, ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவேறுவதில்லை. அப்போ அந்த நிறைவு பெறுவதில்லை. அந்த கண்களை நாம் காக்கணும் இல்லையா? பாவத்தை காணாதவாறும் பாவ செயல் செய்யாதவாறும் கண்கள் தான் மெயினான காரியம். நம்ம ஒளியில் இருந்தும் இருட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா? அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அத்திமரத்தை காத்து பேணுகிறவனுக்கு அதன் கனி கிடைக்கும், தன் தலைவரை காத்து பேணுகிறவனுக்கு மேன்மை கிடைக்கும். ஒருத்தர் தோட்டத்தை பேணுறாங்க, அதில் நல்ல உரம் போட்டு அதில் நல்ல கனி கிடைக்கும் போது அதனுடைய தலைவன் என்ன செய்கிறாரு? அந்த வேலையால் மகிழ்ச்சிக்குரியவனாக மாற்றுகிறார். நிறைய கொடைகள் கொடுக்குறார், பொருளாதாரத்தை கொடுக்குறார். அவன் துன்ப வேளையில் அவர் கை கொடுக்குறார். அப்படி கை கொடுக்கும்போது அப்போ அவன் செய்கிற வேலை ஒரு நிறைவான வேலை. தன் எஜமானுக்கு ஊழியனான உண்மையான ஊழியனாக இருக்கிறான். நாம் இறைவனுக்கு உண்மையான ஊழியனாக இருக்கிறோமா? ஊழியக்காரராக இருக்கிறோமா? ஊழியக்காரியாக இருக்கிறோமா? நம்மளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரே, நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லை இருநிலையில் இருக்கிறோமா? பணம் மட்டும்தான் பிரதானம். பணத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. குறைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அந்த பணம் என்னைக்கு நிலச்சிருக்கிறது இல்லைங்க. ஒரு வியாதி வந்தால் நம்ம என்னென்ன கெட்டுக்கெட்டெல்லாம் பணம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் அப்படியே வெளியே போயிடும் வெளியே. ஒரு நோய்க்கு காணாதுங்க நம்ம சம்பாத்திரம் பண்ணுற, நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம். யாருக்கு சேர்த்து வச்சுருக்கோம்? யாருக்கு விட்டுட்டு போகிறோம்? இவ்வுலகத்தில் என்ன சேர்த்தாலும் நம்ம கொண்டுட்டு போகிறோமா? எடுத்துகிட்டு நம்ம கூட அனுப்ப போகிறாங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கு சேர்த்து வைக்கிறோம்? எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்? ஏழைகளுக்கு உதவு, எளியோர்களுக்கு கொடு, விதவைகளை நிறைவான கண்களோடு காணு. அப்படி காணும்போது எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர்களெல்லாம் நமக்கு திருப்பி தர ஒன்றுமே இல்லை. அவர்களிடம் நாம் என்ன செய்தாலும் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் இறைவனிடம் மன்றாடுவார்கள், இறைவா அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று. நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதி என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் ஒன்றே போதுமே நமக்கு இல்லையா? அடுத்தாள் பாருங்கள். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பர், அதுபோல் தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பர். நம்ம முகம் தெரியுது நீரில், அது உண்மை. உள்ளத்தில் எப்படி நம்மளை பார்க்க முடியும்? சொல்லுங்களேன் பார்ப்போம். எப்படி பார்க்க முடியும்? இறைவனோடு இருந்தால் பிறருக்கு நாம் செய்கின்ற உதவியை நம் உள்ளத்தில் பார்க்க முடியும், காண முடியும். இன்னாருக்கு நாம் இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்தப்படும் போது நம்மையே நாம் காண்கிறோமா? நாம் இதை செய்ய வேண்டும் என்று நம்மையே நம் உள்ளத்தில் நம்மை காண்கிறோம். இது பெருமை இல்லையா? கண்டிப்பாக. ஏனென்றால் இந்த வரப்பிரசாதம் இறைவன் தந்தது. அதை ஒருபோதும் விட்டுவிடாதவாறு நாம் வைத்துக்கொண்டு, என்ன இருக்குது உங்கள்கிட்ட? கொடுக்க ஒன்றும் இல்லையா? ஒரு ஜப உதவி, அது உங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்பா, இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். ஜபத்தை இன்று நான் செய்கிற ஜபத்தை அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு அவர்கிட்ட போட்டுருங்களேன் பாரத்தை. உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியல, கொடுக்கவும் முடியல, கொடுக்க ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. அப்படிமா அப்படி சொல்லிடுங்க. புரியுதா? இப்போ அப்படி புரியும். அப்படி செய்யும்போது அதில் நமக்கு ஒரு நிறைவு. நம் முகத்தை நாமே காண்கிறோம். அப்படி காணும் பாக்கியம் பெறுவோமா? பெறுவோம் கண்டிப்பாக இல்லையா? இதுகால் வரைக்கும் எப்படி இருந்தோம் தெரியாது நமக்கு. இனி நம் முகத்தையே நாம் காணும்படி இறைவன் நம்மளை தூண்டுவார். நாம் அதற்கு நன்றி சொல்வோமா? எல்லாம் வல்ல இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை வார்த்தையில் நீர் எங்களை புதுப்பிக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எப்படி புதுப்பிக்கிறீர் என்றால்
கழுகின் நிலைமையும் காற்றுமைக்கொத்த வலிமையும் தந்து என்றும் புதுப்பொலிவுடன் இருக்கும் பொலிவு போல் எங்களை புதுப்பிக்கிறீர் ஆண்டவரே. அந்த பொலிவு தான் ஆண்டவரே எங்களை நிறைவாக வழிநடத்துகிறது. உம்முடைய நாமம் எல்லா பக்கமும் செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை எடுத்து சொல்கிற அந்த வல்லமை நீர் தந்து எப்பக்கமும் உம்முடைய நாமத்தை சொல்லும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை வழிநடத்துகிறீரே, எங்களை தேற்றுகிறீரே, எங்களை திடப்படுத்துகிறீரே. அதுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கு பேசினாலும் உம்முடைய வார்த்தை மட்டுமே பேசும்படி எங்களை அனுமதிக்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.